அவசியத்தை எடு, அனாவசியத்தை விடு. கட்டுப்படுத்தினால் தட்டுப்பாடு இருக்காது. நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாணும் மோடி அரசு. நெறிகளை காண வேண்டும் என்றால் குறைகளை களைந்தெறிய வேண்டும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்றால் சிறந்த தலைமையும் சிறப்பான செயல் திட்டமும் வேண்டும் என்று அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை எட்டினால் மட்டுமே வல்லரசு கனவை நனவாக்கி வலம் வர முடியும் என்று தாய்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் மலர்ச்சிக்காகவும் தம்மை அர்ப்பணித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொருளாதாரத்தில் வளர்ச்சி கண்டால் மட்டுமே தளர்ச்சியின் பிடியில் சென்று கொண்டிருக்கும் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு வழிகாண முடியும் என்று பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தீட்டி வரும் பிரதமர் மோடி அவர்கள் தம் நாட்டில் வலியோரும் வளர்ச்சி காண வேண்டும், அதனைத் தொடர்ந்து வலிமையான பாரதத்தை உருவாக்குவதே தம்முடைய லட்சியமாக கொண்டு மத்திய அரசின் செயல்பாடுகள் சுத்தமாகவும் அதே வேளையில் வெளிப்படையாகவும் செயல்பட வேண்டும் என்று நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல திடமான நம்பிக்கை கொண்டுள்ள பிரதமர் மோடி அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அவற்றிற்கு உத்வேகம் ஊட்டும் விதமாக சமீபத்தில் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த அதிரடி உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சகம், மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் பல சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை குறைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள மத்திய அரசு திட்டமில்லா செலவுகளை வெகுவாக குறைத்து சிக்கன நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தி அதிரடி நடவடிக்கைகளையும் பிறப்பித்துள்ளது. ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரை தவிர மற்ற துறையினர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடாது என்றும், முடிந்தவரை இருக்கும் வாகனங்களை பழுது பார்த்து பயன்படுத்த வேண்டும், முடிந்தவரையில் விமான பயணங்களை தவிர்க்க உத்தரவிட்டுள்ள அரசு அவசியம் ஏற்பட்டால் குறைந்த வகுப்பு டிக்கெட்டில் பயணம் செய்யலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் அதிக செலவு செய்து நட்சத்திர ஓட்டல்களில் கருத்தரங்குகள், ஆய்வு கூட்டங்கள் நடத்தக்கூடாது எனவும், அவசியம் ஏற்பட்டால் சற்று குறைந்த செலவில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஹோட்டல்களில் நடத்தலாம் எனவும், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்பவர்கள் விமானங்களில் முதல் வகுப்பு டிக்கெட்டில் பயணிக்க கூடாது என்றும், நடப்பு நிதியாண்டின் நிதி பற்றாக்குறையை 4.1% குறைக்க முடியும் என்றும், இந்த சிக்கன நடவடிக்கைகள் மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாமல் சுயமாக செயல்படும் தன்னாட்சி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவுகளை அனைத்து துறையினரும் பின்பற்றுகிறார்களா என்பதை நிதித்துறை செயலர்கள் ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. அரசின் பணம் விரயமானால் தமக்கென்ன என்று பணியாற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்துள்ளது பிரதமர் மோடி அவர்களின் இந்த அதிரடி உத்தரவு. கட்டுப்பாடுகளை விதித்தால்தான் நிகழ்காலத்தில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் தட்டுப்பாடு இருக்காது என்று முனைப்புடன் செயல்பட்டு வரும் பாரத பிரதமர் மோடி அவர்களின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் நாட்டின் நலனையும் அதனால் நாட்டு மக்களுக்கு ஏற்படும் பலனையும் சார்ந்தே அமைந்திருக்கிறது. அரசியல் என்பது நாட்டை ஆக்கிரமிக்கும் சாசனம் அல்ல, அது நாட்டின் வளர்ச்சிக்கான ஆக்கத்தை படைக்கும் ஆயுதம் என்று அகிலம் போற்றும் தலைவனாய் ஏற்றம் பெற்று வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுரைகளின்படி நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நமது மலர்ச்சிக்காகவும் அனாவசிய செலவை குறைத்து நிறைகளை வளர்த்து நிம்மதியாக வாழ அவரின் வழியில் சென்று எதிர்காலத்தில் வல்லரசு நாடாக நம் தேசத்தை மாற்றி மகிழ்ச்சியுடன் வலம் வருவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.